ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல புதன். வாக்குஸ்தானத்துல புதன் முதல்ல வக்ரகதி அடைஞ்சிருக்கார். அப்போ நான் பேசும்போது கரெக்டாக பேசுறதுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா தயங்குவேன். சில நேரம் பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக பேசுகிற மாதிரி எனக்கு தோணும். திடீர்னு சில வார்த்தைகளை விட்டு யாருக்காக நான் இழுத்து கட்டிட்டு நிறைய வேலையை செஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தோன்னு அவங்க தான் முதல்ல என்னை முதுகில் குத்துனாங்க. நட்புன்ற பேரில் காயப்படுத்தினவங்க ஜாஸ்தி, ரணகலம் ஆக்கினவங்கள நம்மள ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ பார்த்திங்கன்னா வாக்கு ஸ்தானாதிபதி வக்ரகதி அடையும் போது வார்த்தைகளில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்கம்மா. பொதுவாக நமக்கு பார்த்திங்கன்னா, அதாவது ரிஷபத்துக்கு புதன் பகவான் பார்த்திங்கன்னா நட்பு தான், பகை கிடையாது. நட்பு கிரகம் பெருசாக கெடுக்க மாட்டார், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிற்பகுதி இவர் பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறார். எக்ஸலண்ட்டாக பேசுவேன். பொதுவாகவே ரிஷபத்துக்கு நல்லா பேச தெரியும் இல்லைங்களா? ரிஷபத்துக்கு இன்பில்ட்டாகவே பார்த்திங்கன்னா இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் அப்படின்றது இருக்க தான் செய்து. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். இன்னைக்கு நமக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் அவங்க கொடுக்க போறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர இருக்கின்ற புத பயிற்சி. இந்த புதன் பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது, உங்க ராசிக்கு வரப்போகக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேடமை சந்திச்சு முழு பதிவையும் தெரிஞ்சுப்போம். மேம், இந்த புதன் பயிற்சி அப்படிங்கிறது என்ன? புதன் பயிற்சியால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் மேம்? அதை மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக மேடம். இப்போ புதன் பகவான் என்னைக்கு பயிற்சியாக போகிறாரு? ஜூலை 7, 2026 செவ்வாய்க்கிழமை காலை 10:32 மணிக்கு மிதுனத்தில் பார்த்திங்கன்னா பயிற்சியாகி அமர்றார். மிதுனத்தில் முதல்ல பார்த்திங்கன்னா வக்ரகதி அடைகிறாரு. ஜூலை 23 வரைக்கும் வக்ரகதியில் இருப்பார். அதுக்கப்புறம் ஜூலை 24 வக்ர நிவர்த்தி அடைவார். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச புதன். அதுக்கு முன்னாடி வக்ரகதியில் இருக்க புதன். ஆக மொத்தம் புதன் மிதுனத்திலேயே தான் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக இந்த மிதுனத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய புதன் பார்த்திங்கன்னா மேடம், நம்ம பலன் எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, வக்ரகதி அடைஞ்ச புதனால் என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது, அதே மாதிரி வக்ர நிவர்த்தி அடைஞ்ச புதனால் என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றது சொல்ல போகிறோம். புதன் அவருடைய சொந்த வீட்டிலே அமர்ந்தாலும் அந்த பலன்கள் அப்படின்றது கொஞ்சம் மாறுபடும் மேடம். அப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றது ஆனால் என்னென்னா இது ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது நடுவில் பார்த்தா புரியாது. சூப்பர் மேம். புதன் பயிற்சியை பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புதன் பயிற்சி என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிஷபராசி மேம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த புதன் பயிற்சி என்ன மாதிரி நற்பலனை கொடுக்குது? ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ புதன் மிதுனத்தில் இருக்கிறது என்ன பாவம் அப்படின்னா ரெண்டாம் பாவம். ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதன். வாக்குஸ்தானத்தில் புதன் முதல்ல வக்ரகதி அடைஞ்சிருக்கார். அப்போ நான் பேசும்போது கரெக்டாக பேசுறதுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா தயங்குவேன். சில நேரம் பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக பேசுகிற மாதிரி எனக்கு தோணும். திடீர்னு சில வார்த்தைகளை விட்டுருவேன், தப்பாக பேசிடுவேன். அந்த சின்ன வார்த்தைகள் ஒரு பெரிய இம்பேக்டை என் லைஃப்பில் ஏற்படுத்தும். இப்போ ரொம்ப எளிமையாக சொல்லணும், இதை உங்களுக்கு மக்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்க மேடம். இப்போ சோஷியல் மீடியாலேயே ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நானே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் பாருங்கள், இப்போ பிளானட்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், இதனோட பலன்களை சொல்லிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக சொல்லிட்டு இருக்கேன் தான். ரொம்ப நாளாக எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் நேரம் பெருசாக ஃபேவராக இல்லை. அதுக்கும் மேலே வாக்குக்கு அதிபனான புதன், சொல்லுக்கு அதிபனான புதன், நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு வாய் ஜாலத்துக்கு அதிபனான புதன் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது கரெக்டாக சொல்ல வேண்டிய இடத்துல சில விஷயத்தை தப்பாக சொல்லிடும். சில விஷயத்தை தப்பாக சொல்லும்போது அதுக்கு ஒரு 10 பேர் கமெண்ட் போடுவாங்க. சும்மாவே 1-2 பேர் கமெண்ட் போடுவாங்க இல்லைங்களா? அதுக்கு ஒரு 10 பேர் கமெண்ட் போடுவாங்க, என்ன இந்த அம்மா இப்படி தப்பாக சொல்லிட்டாங்க. அப்படி நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பேச்சினால் சொற்குற்றத்திற்கு ஆளாகக்கூடிய காலம் அப்படின்றது உண்டு. அப்போ
நம்ம என்ன பண்ணணும்? நம்ம யார்கிட்டயும் பேசுறதோ வேண்டாம், யாருக்கும் வாக்கு கொடுக்கறதோ வேண்டாம், யாரோட பஞ்சாயத்தையும் நம்ம போய் கிளியர் பண்ணி வைக்கிறதோ வேண்டாம். நம்ம பஞ்சாயத்தே பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது, நம்ம என்னத்துக்கு மற்றவங்களுக்கு போய் கிளியர் பண்ணி கொடுக்கணும்? அப்படின்ற மாதிரி நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு சிவனேன்னு இருந்துடுறது நல்லது. ஆல்ரெடி ரிஷபம் அப்படி தானே இருப்பீங்க இல்லையா? நம்ம எப்பயுமே நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு தான் இருப்போம். வம்பு வழியே நம்மளை கூப்பிட்டு நம்ம தலை மேலே ஏறி உட்காரும், அது தானே. பட் இருந்தாலும் நிறைய முறை பட்டாச்சு, நிறைய முறை அனுபவப்பட்டுட்டோம். அதாவது குடும்பத்தில் நல்லது செய்ய போய் கஷ்டத்தை அனுபவிச்சது நிறைய. ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட வேலையும் இழுத்து கட்டின்னு செஞ்சோம். எனக்கு பெருசாக நல்ல பேர் இல்லை. யாருக்காக? என் ஃப்ரெண்டுக்காக, என்னோடய பாஸ்க்காக, யாருக்காக நான் இழுத்து கட்டிட்டு நிறைய வேலையை செஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தோன்னு அவங்க தான் முதல்ல என்னை முதுகில் குத்துனாங்க. நட்புன்ற பேரில் காயப்படுத்தினவங்க ஜாஸ்தி, ரணகலம் ஆக்கினவங்கள நம்மள ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாக்கு ஸ்தானாதிபதி வக்ரகதி அடையும் போது வார்த்தைகளில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்கம்மா. யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம், யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷூரிட்டி கொடுக்குறது, கேரண்டி கொடுக்குறது, வாரண்ட்டி கையெழுத்து போடுறது, இந்த பிள்ளைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா கேரண்டிங்க, நான் வாரண்டிங்க, இதுக்கு நான் வாரண்ட்டி இப்படின்ற வேலை எல்லாம் நம்மளுக்கு வேணவே வேணாம். ஆனால் பொதுவாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ரிஷபத்துக்கு புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா நட்பு தான், பகை கிடையாது. நட்பு கிரகம் பெருசாக கெடுக்க மாட்டார், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது செய்யுதுங்க. குழந்தைங்கன்னா அப்பப்போ தப்பு தண்டா செய்ய தானே செய்யும். அப்போ குழந்தைங்கள வந்து நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடினமான வார்த்தைகளை குழந்தைங்க கிட்ட பயன்படுத்தாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, ரொம்ப கடினமான வார்த்தைகள்னால நமக்கும் நம்ம குழந்தைக்குமான இடைவெளி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டுமா. ஆக குழந்தைங்கள விட்டுப்பிடிங்க. குழந்தைங்களுக்கு நல்ல அம்மாவா அப்பாவா இருக்கிறதுக்கு பதில் நல்ல தோழியாகவும் தோழனாகவும் இருங்க. இது ஒன்று பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் தான். அப்போ அம்மா வழி சொந்தங்கள் இருக்காங்க அப்படின்னா, அம்மா வழி சொந்தங்கள், அப்பா வழி சொந்தங்கள், இப்படி உறவுகள், பொதுவாக உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். உறவுகள் வீட்டுக்கு வரும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க 4 வார்த்தை பேசுவாங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்பி 400 வார்த்தை பேசிடுவோம். அப்படி நம்பி அவங்க யாரை பற்றியோ ஏதோ ஒரு காசிப் மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து பாருங்கள் அதுக்கு ஆமாம் 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 இப்படி கூட எனக்கு கூட அப்படி ஒரு காயம் இருந்துச்சு, என்ன கூட அப்படி அவங்க பண்ணாங்க, என்ன கூட அவங்க இரிட்டேட் பண்ணாங்க, என்ன கூட டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் சொல்ல வேண்டாம். ஏன்னா எந்த உறவு நம்ம வீட்டுக்கு வருதோ அந்த உறவு நம்ம சொல்கிறத கேட்டுட்டு போய் அது சொன்னதை சொல்லாது, நம்ம சொல்கிறத போய் அப்படியே பெருசாக ஜூம் பண்ணி சொல்லி விட்டுரும், பெருசாக்கி பெரிதுபடுத்தி சொல்லிவிட்டோம், மல்டிப்ளை பண்ணி சொல்லி விட்டுரும். ஆக இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சரி, இது முற்பகுதி. பிற்பகுதி இவர் வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறார். எக்ஸலண்ட்டாக பேசுவேன். பொதுவாகவே ரிஷபத்துக்கு நல்லா பேச தெரியும் இல்லைங்களா? ரிஷபத்துக்கு இன்பில்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் அப்படின்றது இருக்க தான் செய்து. இந்த காலகட்டம் ஆஸ் யூஷுவல் கம்யூனிகேஷன் நம்மளது எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒரு நல்ல சொற்பொழி வளரலாம். முதல்ல இருந்ததை விட இன்னும் அருமையாக பேசுவாங்க. என்னப்பா இந்த அம்மா முதலே நல்லா பேசும், இப்போ பயங்கரமாக பேசுதேப்பா, பேச்சு கேட்கும் போதே அப்படியே ஸ்தம்பிக்குது நமக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேசுவாங்க. பேச்சை மூலதனமாக வச்சு நம்ம செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படின்றது வரும். ஏன் அப்படின்னா என்னுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் அறிவும் பேச்சாற்றலும் மேம்படும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி குழந்தைங்க பிற்பகுதியில் என்ன தப்பு செஞ்சாலும் நம்ம தங்கம் செல்லம் ராஜா கண்ணு அம்மா வந்து பாரு இப்படி சொல்கிற, உனக்கு இது பிடிச்சிருக்கா நீயே செய், எனக்கு இது பிடிக்குது ஆனால் என் செலெக்ஷன் வேண்டாம், நல்லா இல்லை, உன் செலெக்ஷன் பிரகாரமே இருக்கட்டும், நீ தான் எனக்கு முக்கியம், உன்னோட ஒரு சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம், உன்னை தவிர வேறு எதுவுமே எனக்கு உலகத்தில் வேண்டாம். பொதுவாகவே ரிஷபம் இப்படி தான் பேசும். குழந்தைங்கள தவிர எதுவுமே வேண்டாம். ஒரு காலகட்டத்தில் கணவரை தவிர ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஜில் லவ்வை தவிர எதுவுமே வேண்டாம். அதுக்கப்புறம் கணவரை தவிர எதுவுமே வேண்டாம். அதுக்கப்புறம் குழந்தையை தவிர எதுவுமே வேண்டாம். ஆனால் எதுவுமே உங்களுக்கு நிலைக்கிறது இல்லை, அதுதான் விஷயம். பட் இருந்தாலும் இந்த காலகட்டம் குழந்தைங்க கிட்ட ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுவீங்க. அதே மாதிரி குழந்தைங்க மனசு சார்ந்த ஏதாவது இம்பேக்ட் நம்ம மேலே ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்குது அப்படின்னா கூட இது மாறிடும். ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க படிக்கிறதுக்கு எப்படி சொன்னால் குழந்தை படிக்கும். என் பையன் இப்படி சொன்னாதான் அவன் வந்து இப்படி வந்து காயின் இப்படி வந்து பார்த்திங்கன்னா அவனோட ரியாக்ஷன் இருக்கும். ஆக காயினை எப்படி நவுத்தணும் அப்படின்ற மாதிரி ப்ராப்பராக நகர்த்தி சக்ஸஸும் ஆவீங்க. உறவுகள்கிட்ட ரொம்ப சாதுரியமாக ரொம்ப நல்லபடியாக பேசிப்பீங்க. ரிஷபம் எப்பவுமே நல்லபடியாக பேசும், சாதுரியமாக பேசாது. ஆனால் இந்த காலகட்டம் உஷாராக நான் பேசிட்டேன்ப்பா, நான் மாட்டிக்காத மாதிரி பேசிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பும் உண்டு. ஆக
வாக்குஸ்தானத்தில் புதன் அப்படின்றது உங்களோட பேச்சாற்றலும் எழுத்தாற்றலும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் இன்டெலிஜென்ஸும் மேலோங்குங்க. இன்டெலிஜென்ஸ் மேலோங்குச்சு அப்படின்னாலே நம்மளால் நிறைய சாதிக்க முடியும் இல்லையா? நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும். இது ஒரு பெரிய ப்ளஸ். வாழ்த்துக்கள். சூப்பர் மேம். புதன் பயிற்சி ரிஷப ராசிக்கு ரொம்ப அழகான தகவலா கொடுத்தீங்க மேம். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசிக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடம் நீங்க நேர்ல சந்திக்கணும், ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. நான் வெளியூர்ல இருக்கேன், வெளி மாநிலத்துல இருக்கேன், இல்ல வெளிநாட்டுல இருக்கேன், நான் எப்படி பார்க்கறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் நல்ல பதிவா பிடிச்ச பதிவா அமைஞ்சிருந்ததுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றொரு பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.